ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். அரசு வேலை உறுதி. ஸோ நம்ம சேனல்லே சால்வ் பண்ணதுல இது வரைக்கும் டஃபஸ்ட் கொஸ்டின் தான். நான் இதை ஈஸியாக சொல்லிடுவேங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் அமிச்சாரு, ஒரு தண்ணீர் பஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. சம்மரில் தண்ணி வந்து திடீர்னு வரமாட்டேங்குது, திடீர்னு டேங்க் ஏற மாட்டேங்குது, ஓகேவா? ரெகுலராக வர டைமில் வரமாட்டேங்குது, ஓகேவா? அதே கைண்ட் ஆஃப் கேள்வி தான் இது, ஓகே? ஒரு ஆஸ்பிரண்ட் அமுச்சு விட்டாரு. கண்டிப்பாக இது மெயின்ஸ் லெவல் கேள்வி தான். ஏன்னா இதை பார்த்த உடனே இது என்ன டாபிக்னே நமக்கு தெரியல. நம்ம நினைப்போம் டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், அதுல இருந்து ஈஸியா தான் வரும் அப்படின்னு. பட் இந்த லெட்ல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், நெட்ல வச்சேன் அப்படின்ற மாதிரி இது என்ன டாபிக்னே தெரியாத மாதிரி. பட் இது ஒரு டைம் அண்ட் ஒர்க் மாதிரியான கேள்விதான். பட் என்ன டாபிக்னே தெரியாத மாதிரி வடிவமைச்சு சூப்பரா செதுக்கியிருக்காங்க இந்த கேள்வியை. கண்டிப்பா இது ஒரு எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 அவர் எதுல இருந்து எடுத்தாருன்னு தெரியல. பட் அமிச்சாரு, பார்த்த உடனே எனக்கு டாபிக் தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்ச உடனே பார்த்தா இது ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் சால்விங்ன்றது முக்கியமான ஸ்கில்லுங்க. குறிப்பாக பேங்கிங் மெயின்ஸ் இல்லை டயர் 2 லெவல்லாம் நீங்கள் போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் பார்த்தே ஷார்ட்கட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்காது, ஆப்ஷன் வச்சுலாம் போட முடியாது. உண்மையிலே யோசிச்சு ஒரு விஷயத்தை ஈக்குவேஷனாக மாற்றினா மட்டும்தான் உங்களால் அந்த ஈக்குவேஷன் ஃபார்மிங் ஸ்கில் அதை தான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். சரியா? எஸ், கண்டிப்பாக உள்ள போயெல்லாம். படிக்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக யோசிச்சு படிக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் அதான் முக்கியமான விஷயம். A town is supplied with water from a big overhead tank. பிரேக் கொடுங்க. என்ன சொல்றாங்க யோசிங்க. ஒரு டவுன் வந்து ஒரு பெரிய ஓவர் ஹெட் டேங்க்னா என்னது? ஒரு பெரிய டேங்க் இருக்கு. இதுல இருந்து தான் அந்த ஊருக்கே தண்ணி வந்து சப்ளை ஆகுது. which is fed with the constant volume of water regularly. அப்ப அந்த டேங்குக்கு தண்ணி எப்படி வருதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம், ஓகேவா? இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ லிட்டரு தான்ப்பா அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 20 லிட்டரு. ஸோ பட் 20 லிட்டர் இதெல்லாம் பெரிய அளவுகளில் இருக்கும். கேலன்ஸ்னு வருது பாருங்க. லிட்டர்லாம் சின்னது, பெரிய யூனிட் ஆஃப் வால்யூம் வந்து கேலன்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெகுலர் வால்யூம்ல ஃபில் ஆகிட்டே இருக்கு, வெளியே போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து கதை, இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் கொடுத்துட்டாங்களா? இது டேங்க் சைடு. when the tank is full, ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ if 32,000 gallons, எவ்வளோ கேலன்ஸ் ஆர் யூஸ்டு டெய்லி, த சப்ளை ஃபெயில்ஸ் இன் 50 days. அடுத்து, however, if 37,000 gallons are used daily, the supply lasts for 40 days only. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மக்கள் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு போதில்லை இந்த டவுன் ஃபுல்லா. ஸோ எல்லாருடைய யூசேஜ் அளவையும் சேர்த்து பார்த்தா ஒரு நாளைக்கு 32,000 கேலன் யூஸ் பண்ணா சப்ளை ஃபெயில்ஸ்னா என்னன்னா வர ரேட்டை விட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஸ்பீடாக வருதோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் யூஸ் பண்ணாதானங்க ரெகுலராக வர 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 யூஸ் பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால சப்ளை ஃபெயில்ஸ்னா என்னன்னா, இங்கே ஒரு வார்த்தை விட்டாங்க. சப்ளை ஃபெயில்ஸ்னா ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது தண்ணி ஃபில் ஆகல, அதான் சப்ளை ஃபெயில்ஸ். தண்ணி இல்லை, வத்திச்சு, மறுபடியும் ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் மக்கள். நம்ம பண்ணுறோம் இல்லையா சம்மரில்? இப்போ அதே மாதிரி. எஸ், ஸோ 50 daysல ஃபெயில் ஆகுது இவ்வளோ கேலன்ஸ் யூஸ் பண்ணா. இன்னொரு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 37,000 இன்னும் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 40 நாள்லேயே ஃபெயில் ஆகிடுது. இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஹவு மச் வாட்டர் கேன் பி யூஸ்டு டெய்லி வித்தவுட் த சப்ளை எவர் ஃபெயிலிங்? தண்ணி வந்து மக்களுக்கு வராமே ரெகுலராக இவங்க விடுற ஸ்பீட்லேயே எவ்வளோ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணா இங்கே இந்த மாதிரி ஃபெயிலே ஆகக்கூடாது. அது நிறைய பேர் செயின் ரூல் மாதிரி யோசிக்கலாம், லைக். பட் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்க வந்து ஒரு வேலை 30 நாள்ல ஃபெயில் ஆகணும்னா எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு கேட்டா வேணா செயின் ரூல் போடலாம், அப்படி யோசிக்கலாம். பட் இங்க ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி யூஸ் பண்ணும்? இவங்க என்ன ஸ்பீட்ல யூஸ் பண்றாங்களோ, தண்ணி வருதோ அதுக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணும். இன்னும் குறைச்சி யூஸ் பண்ணும். அதான் ஆன்சர்லாம் பாருங்க, குறைவா இருக்கு, கம்மியான கேலன்ஸா இருக்கு. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ படிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக படித்து புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஆன்சர் போடணும். இப்போ அதை டெலிட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே போடுறோம் பாருங்களேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தாங்க. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வேல்யூ நிறைய தெரியல, அதெல்லாம் வைக்கணும். இப்போ இது எவ்வளோ வால்யூம்னு தெரியல, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு தெரியல, ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் சம் போடணுமானா? ஆமாம், ஏன்னா இது ஒரு வித்தியாசமான டாபிக். இது வந்து ரெகுலரான டாப்பிக்கே கிடையாது. டைம் அண்ட் ஒர்க் மாதிரி இருக்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி இருக்கு. பட் ஆனால் ரெகுலர் ஃபார்மேட்ல செட் ஆகல. ஆனால் சால்வ் பண்ணலாம் ஈக்குவேஷன் போட்டு. இப்போ ஃபெயில் சொல்றாங்கல்லங்க, அதுக்கு தானங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், 50 நாள்ல ஃபெயில் ஆகுது, ஓகேவா? அப்போ இதை வச்சு தான் நீங்க ஈக்குவேஷனை யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, எனக்கு இவ்வளோ கேலன் யூஸ் பண்ணியிருக்கேன்,
50 நாள்ல ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப நான் 50 நாளும் டெய்லி இதை யூஸ் பண்ணியிருக்கேன்ல. 32 கேலன்ஸ் டெய்லி தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், 50 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு மொத்தம் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணன்ற தெரிஞ்சிடும்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல. எஸ், அதை போடுங்க. 32,000 கேலன்ஸ், 1000 கேன் போட்டுக்கிறேன். 32,000 கேலன்ஸ் 50 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தண்ணி நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் இந்த ஆங்கிள்னு பார்க்கணும். இங்கேருந்து போகிற தண்ணி தானேங்க அவங்க யூஸ் பண்ணி செலவு பண்ணுறாங்க. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கணும். சப்ளை ஃபெயில்ஸ் அப்படின்னா பூராத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 50 நாளில் 32,000 வீதம் யூஸ் பண்ணால் 50 நாளில் பூராத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே தான் நிறைய பேருக்கு வந்து டஃப்பாக இருக்கும். இதை போட்டுருவாங்க, ஓகே இவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு. பட் இங்கே தான் ஈக்குவேஷன் ஃபார்மிங்க்கு ஸ்ட்ரகிள் ஆகும். அதை கவனிங்க. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, கவனிங்க. ஓகேவா? கொஷின் தேவையில்லை, இதை மட்டும் பாருங்க. எஸ், இப்போ யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து சப்ளையை காலி பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபுல் டேங்கையும் வத்த வச்சிடுறாங்க. ஆனால் ஃபுல் டேங்க் மட்டுமா இருந்துச்சு? அதில் தண்ணி ஊற்றிட்டே தானே இருந்துச்சு. அப்போ ஃப்ளோலையும் ஒரு தண்ணி வந்துட்டே இருக்குல்லங்க. தண்ணி வந்து ரொப்பிட்டே தான் இருக்காங்க. ஒய்ன்ற ஸ்பீடில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஸ்பீடையும் யூஸ் பண்ணிட்டு டேங்கையும் ஃபுல்லாக எம்டி பண்ணி விட்டாங்க. அதனாங்க சப்ளை ஃபெயில் ஆகுது. எஸ், அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, எக்ஸ் இந்த தண்ணி தொட்டி ஃபுல்லாக அந்த அதோட வால்யூமையும் யூஸ் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ, ஒரு 50 கேலனோ எவ்வளோ கேலன் யூஸ் பண்ணிட்டாங்க, அதையும் யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ரொம்ப முக்கியம், ஈக்குவேஷன் ஃபார்மிங்ல எல்லாமே முக்கியம். சைனு, வேல்யூஸ் எல்லாமே. இந்த தண்ணியோட வால்யூமையும் யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஃப்ளோல வர தண்ணியும் யூஸ் பண்ணிட்டாங்க. சி ஆஸ்பிரன்ஸ், இங்க நம்ம ஒய்ன்னு போடுறதை விட எப்படி போடணும் அப்படின்னா, ஒய்ன்றது ஒரு ரெகுலர் ஃப்ளோ. ஒரு நான் சொன்னேன் இல்லையா, 1 மணி நேரத்துக்கு, இங்க ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலன் அப்படின்னு ஒரு ஸ்பீட்ல விடுறாங்க. ஒரு ரெகுலர் வால்யூம், ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னாங்கல்ல, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெகுலர்லி. அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒய் அளவு விடுறாங்கப்பா. இவங்க எத்தனை நாள்ல காலி பண்ணியிருக்காங்க? 50 நாள். அப்ப ஒரு நாளைக்கு ஒய் அளவு விட்டா 50 நாளைக்கு எவ்வளவு விட்டுருக்காங்களோ அதையும் காலி பண்ணிட்டாங்க. புரியுதா? நம்ம ஒய்ன்னு வச்சது வந்து ஒரு நாளைக்கான ஸ்பீடு, எக்ஸ்ன்னு வச்சது இந்த ஒரு டேங்குக்கான கான்ஸ்டன்டா இருக்கிறது, அதை தான் யூஸ் பண்ணோம். ஸோ கான்ஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்ற அளவு, ஒய்ன்றது டெய்லி விட்ட அளவு. அப்போ டெய்லி இவ்வளோனா 50 நாளைக்கு இவ்வளோ விட்டுருப்பாங்க. ஸோ புரியுதுங்களா? நல்லா புரியுதா? நல்லா நிறுத்தி யோசிங்க. ஸோ டெய்லி ஒய் விட்டாங்க, அப்போ 50 நாளைக்கு இவ்வளோ விட்டுருப்பாங்க, அதையும் காலி பண்ணிட்டாங்க. எக்ஸ் டேங்கையும் வத்த வச்சுட்டாங்க. ஸோ தட் இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. இதாங்க ஈக்குவேஷன் ஃபார்மிங். இப்போ இன்னொரு வாட்டி எழுதலாமா அதே மாதிரி? ஏன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 அன்னோன் இருக்கும்போது 2 ஈக்குவேஷன் வேணும், அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை 37,000 யூஸ் பண்றாங்கன்னா 40 நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ தண்ணியை செலவு பண்ணியிருப்பாங்க. எப்படி செலவாயிருக்கும்? ரிவர்ஸ்ல யோசிங்க. அந்த தண்ணி தொட்டியும் தீர்த்துட்டாங்க, டேங்கோட அளவையும் முடிச்சுட்டாங்க, ரெகுலரா ஒய் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 40 நாளைக்கு இவ்வளோ வந்திருக்கும், அதையும் முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? எஸ். இப்போ நீங்க என்ன சார், என்ன கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஒய் கண்டுபிடிக்கணுமா, இல்லை எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன கேட்குறாங்கன்னா அதுவும் நீங்க யோசிக்கணும். எல்லாமே நீங்க யோசிச்சு தாங்க பண்ணணும். ஹவு மச் வாட்டர் கேன், அதாவது டெய்லி நான் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணா எனக்கு வத்தாம இருக்கும்னு கேட்குறாங்க. அப்ப இவன் என்ன ஸ்பீட் டெய்லி விடுறானோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ, இது ஸ்பீடுன்னு சொல்றதை விட அளவு. ஓகேவா? இவர் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ டெய்லி இவ்வளோ அளவு தான்ப்பான்ற மாதிரி விடுறாங்க இல்லையா, அதையே யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லைல்ல. அப்போ ஒய் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆன்சர் எக்ஸ்ன்னு நினைச்சுக்கூடாது. தண்ணி தொட்டியில் எவ்வளோ இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க, அது இல்லை. தண்ணி தொட்டி எப்பயுமே நிரம்பியே இருக்கட்டும். இவங்க என்ன ஸ்பீட்ல விடுறாங்களோ, எவ்வளோ வால்யூம்ல விடுறாங்களோ அதே வால்யூம் இவங்க ரெகுலரா யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லை கவர்மெண்ட்டுக்கு. சரியா? எஸ், ஓகே. அப்போ சால்வ் பண்ணி ஒய்யை கண்டுபிடிச்சா ஆன்சர். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் நான் மேலே போயிட்டு, இதுக்கு அதான் சொன்னாங்க, இவ்வளோ பேசுகிறோம் ஆனால் ஆன்சர் 2 ஈக்குவேஷன் தான். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒய் தானங்க உங்களுக்கு வேணும், அப்போ அப்படியே மைனஸ் பண்ணுங்க, எக்ஸ் போயிடும். மைனஸ் பண்ணால் 10y இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 5s are 10, மீதி 1, 3 5s are 15, 16. இது ஒரு 0, எஸ் 0. இது கேன்னா 3 0, எஸ். எல்லாத்தையுமே இப்போ ஷார்ட்டாக போட்டதெல்லாம் முழுசாக போட்டேன். எஸ், இது ஒரு வேல்யூ. மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 7 4s are 28, மீதி 2, 12, 13, 14. இது ஒரு 0, இது ஒரு 3 0. எஸ், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? இப்போ 10 போது இந்த 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 போயிடும். அப்போ y ஈக்குவல் டு எவ்வளோங்க வரும்? எஸ், y ஈக்குவல் டு, ஸோ 3 0 3 0, அப்போ 3 0 ஃபார் ஷுவர். 160 மைனஸ் 148, 160 மைனஸ் 148 இஸ் 212. அப்போ ஒரு நாளைக்கு அந்த கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறது என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வச்ச ஒய்யோட வேல்யூ என்னன்னா 12,000 கேலன்.
அப்போ மக்களும் 12,000 கேலன் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணால் பிரச்சனையே இல்லை. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ 12,000 இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். 12,000 கேலன்ஸ் பர் டே இதுதான் வந்து யூஸ் பண்ணோம். ஆன்சரும் நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். எஸ், 12,000 கேலன்ஸ். ஸோ இதெல்லாம் சூப்பரான கொஷின்ஸுங்க. நான் தான் சொன்னேன் சால்வ் பண்ணதுலே இது கஷ்டம்னா நான் எப்படி சொல்கிறேன்னா வேல்யூவில் கஷ்டம் இல்லை, பட் பார்த்த உடனே இந்த மாதிரிலாம் இருக்கா கொஷின் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. இப்போ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் குறிப்பாக பேங்கர்ஸ் மெயின்ஸ் லெவல் போகும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ஆகிடும். கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அது நமக்கு தெரியலன்னு யோசிக்காமல் எப்படி நம்மளால் முடியும்னு யோசிச்சாலே பாதி பிரச்சனை சால்வ். இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாமில் போக வேண்டியதான். பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணும். சரியா? ஸோ இந்த மாதிரி டஃப் லெவல் சம்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் டஃப் அண்ட் ட்ரிக்கி அப்படின்னே ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். கோர்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே டஃப் அண்ட் ட்ரிக்கி அப்படின்னே கொடுத்துருக்குறோம். அது உங்களுக்கு ஆக்சஸ் வந்து எந்த கோர்ஸ் வாங்கினாலும் கிடைச்சிரும். ஓகேவா? அண்ட் நம்ம ஆப்பில் இன்னும் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு டாபிக் பை டாப்பிக்காக டைப் பை டைப்பாக எல்லா விதமான கொஷின்ஸும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலிகிராம் குரூப், நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.